இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த லாங் டைமா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க லோ பட்ஜெட்ல செவர்லெட் பீட் ரொம்ப நாளா நீங்க கொண்டு வரலன்னு இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் வித் எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட தெளிவான குவாலிட்டியில் ஒரு அருமையான வண்டி செவர்லெட் பீட் எல்எஸ் எல்பிஜிங்க. இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாருங்கள், TN 45 திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் AU 5191ங்க. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா பச்சை கலர், கிளி பச்சை கலரில் ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராக, வண்டியில் ஸ்க்ராட்சு டென்ட்டு எதுவுமே கிடையாது. ரொம்பவே குவாலிட்டியாக அருமையாக இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பாருங்கள், பிரிஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க. 95% கண்டிஷனில் இருக்குதுங்க. எல்லா டயருமே அப்படி தான் இருக்குது. ரொம்பவே குவாலிட்டியாக இந்த வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரையும் பெட்ரோலுக்கு பெர் லிட்டரு 18லேருந்து 20 மைலேஜ் கொடுக்கும். அதுவே கேஸ் 61 ரூபா ஒரு கிலோவோட கேஸோட ரேட்டு. அந்த 61 ரூபாய்க்கு 20 கிலோமீட்டர் கொடுக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் கேஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா 33லேருந்து 35 கிலோமீட்டர் தாராளமாக அந்த வண்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ரொம்பவே ஒரு எக்கானமி டிரைவிங்க்கு, எக்கானமி ட்ராவலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்குது. செவர்லெட் பீட்டில் டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா 23லேருந்து 25 மைலேஜ் கொடுக்கும். அதாவது டீசல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100 ரூபா. அந்த 100 ரூபாய்க்கு நீங்கள் இந்த பெட்ரோல் வண்டிக்கு கேஸ் அடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 33லேருந்து 35 கிலோமீட்டர் தாராளமாக ஓட்டலாம். ஒரு சூப்பரான வண்டி, அதுவுமே லோ பட்ஜெட்டில் இன்றைக்கி நம்ம கிட்ட இந்த வண்டி வந்திருக்குது. கண்டிப்பாக உங்களை எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வண்டி அவைலபிள் இருக்கான்னு கேட்டு ஃபஸ்ட்டு யார் கிளம்பி வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த வண்டியை நம்ம கொடுத்துடலாம். வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ரெடி கேஷோ இல்லை அட்வான்ஸோ, வண்டியை பார்க்காம நாங்கள் அட்வான்ஸ் வாங்க மாட்டோம். முக்கியமான விஷயம், இதையுமே நாங்கள் தகவலை சொல்லிடுறோம். இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜின் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். இன்டீரியரில் பாருங்கள், டோர் பேட் சைடில் ஃப்ரண்ட் 2க்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக பக்காவாக இருக்குது. வண்டி ஓவரால் ஓடிக்க கிலோமீட்டர் பாருங்கள், 96,882 கிலோமீட்டர். இந்த வியூவிலேருந்து பார்த்தா சூப்பராக தெரியுது. கொஞ்சம் பிளர்ராக இருக்குது, வெயிலில் நின்று நிலையானு தெரில, டிஸ்பிளே கொஞ்சம் பிளர்ராக இருக்கிறது. இப்போது வண்டியோட மியூசிக் சிஸ்டம் பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏசியெல்லாம் பக்காவாக கூலிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கியர் பாருங்கள், மேனுவல் கியர் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன் பாருங்கள், ரொம்பவே ஹைஜீனிக்காக நீட்டாக இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கவர் கூட இன்னும் பிரிக்காமல் தான் வச்சுருக்கிறாங்க. மேலே வண்டியோட அப்பன்சர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்க்கலாம். நல்ல ஒரு லெக் ஸ்பேஸோட இந்த ஸ்பேசஸ் வந்துடுது. 3 பேர் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். நல்ல ஒரு லெக் ஸ்பேஸஸும் இந்த வண்டியில் சூப்பராக வந்துடுது. ரியரில் பார்த்தீங்கன்னா மேனுவல் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2க்கு மட்டும்தான் பவர் விண்டோ வருது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள். பூட்டில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்பிஜி கொடுத்துருக்காங்க, எல்பிஜி டேங்க். அதாவது இந்த எல்பிஜி டேங்க் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபிட்டட் டேங்குங்க. இந்த டேங்கும் சரி, இந்த கிட்டும் சரி, எல்லாமே கம்பெனியோடது. வெளியே செட் பண்ணல, கம்பெனிலேயே 2012 வண்டி வாங்கும்போது அவங்க செட் பண்ணி கொடுத்த பிராண்டட் எல்பிஜி கிட்டு தான் இந்த வண்டியில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு ஒரு மினிமலான ஒரு ஸ்பேசஸ் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்குது, இன்ஜினோட குவாலிட்டி, சவுண்டு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருவோம் வாங்க. வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டியோட இன்ஜின் பாருங்கள், ரொம்பவே பூ மாதிரி ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்குங்க. சவுண்டே கேட்கல வெளியே. இப்போ மைக்கை வச்சு நான் காட்ட தான் போகிறேன், அதில் எந்த அளவுக்கு கேட்குதுன்றதை நீங்களே பாருங்கள். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. வண்டிக்கு பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக கண்டிஷனில் தான் இருக்குது. ரொம்பவே தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை பொறுத்தவரையும். இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்றதை அந்த மைக்கை பக்கத்தில் வச்சு காட்டிடும். இன்ஜின் நாய்ஸும் சரி, ஆக்சிலரி நாய்ஸும் சரி, ரொம்பவே குவாலிட்டியாக ஸ்மூத்தாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரையும். முக்கியமான விஷயம், சீல்டு இன்ஜின் வந்து இதுவரையும் பிரிச்செல்லாம் வேலை பார்க்கல. ஆயில் லீக்கு இல்லை வேறு எதுவும் டேமேஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுவரையும் ரிப்பேர்டாக பார்க்கல வண்டி.
ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஜினோட கண்டிஷன் இன்னைக்கு வரையும் சூப்பராகவே இருக்குது. இந்த 2012 3வது ஓனர் கண்டிஷன் செவர்லெட் பீட் எல்எஸ் எல்பிஜி இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 1,95,000 ரூபா. 1,95,000 ரூபா ஃபிக்ஸட்லாம் கிடையாது, ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ரேட் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வண்டி உங்களில் எல்லாருக்குமே பிடிக்கும். வண்டியை வந்து ஓட்டி பாருங்கள், வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கங்க நம்ம எம்என் கார்ஸில். ஏன்னா நிறைய வண்டி நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம், எல்லா வண்டியுமே கன்று மாதிரி தான் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே வரிசையில் தான் இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டியை டேரெக்டாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டி பிடிச்சிருக்கா நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டி நம்ம எப்போவுமே கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோ போடுறதுக்கு இருக்கும். நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா இருக்காப்பா.